நம்ம ஹீரோக்கும் ஆமினோக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஹே சாச்சி, நாங்கள் போனதுக்கப்புறம் தூங்கிறாதானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் ஆல்ரெடி அலாரம் வச்சிட்டேன்னு சொல்கிறா. அப்போ நாங்கள் போனோடனே ஆல்ரெடி தூங்குற ஐடியாவில் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. ஒரு வழியா சாச்சி நீயும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு எரிக்கா சொல்லுவோம். இதில் தேவையில்லாம உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் சாரின்னு சொல்லுவோம். ஓ சாரியை நான் ஏற்றுக்கிட மாட்டேன், என் கூட ஷாப்பிங் வா, நான் ஏற்றுக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. சாரி, இன்னைக்கு என்னால் ஷாப்பிங் வர முடியாது, ஈவினிங் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லி எரிக்கா நம்ம ஹீரோவை ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கா. என்னது ஈவினிங் ஸ்டடி செஷனா அப்படின்னு சொல்லி இசக்காவா கேட்கவும். மிட் டேர்ம் எக்ஸாம் வரப்போது, மேக்ஸ் உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னல, அதான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கலான்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற எனக்கு நீ கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு கேட்கவும். இப்போ டெக்னிக்கலி நீ செகண்ட் ரேங்க் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இசகாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இப்போ எரிக்கா அந்த இடத்துக்கு வந்துருதா. அன்னைக்கு வேணா அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நான் தோத்து போயிருக்கலாம், அது எனக்கு தெரியாத ஃபீல்டு, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டுல நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா அதுதான் எங்களுக்குள்ள ஃபேர் காம்படிஷனா இருக்கும். அது போக நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்தா நாகி நீ உண்மையிலே கிரேட் என்னவா சொல்லுவா அப்படின்னு நம்ம ஹீரோ இமேஜின் பண்ணிட்டு இருக்கா. ஓவரா படிச்சவன் மூஞ்சி இப்படி மாறிடுச்சோ அப்படின்னு பசங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹாய் நாகி போலாமா அப்படின்னு சொல்லி இசக்காவா அங்க வரவும். நீ முன்னாடி போன ஃபாலோ பண்ணி போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லைப்ரரியில பேசவே முடியாது, இந்த இடத்த போய் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். இசகாவா ஒரு லெட்டர் கொடுக்குறா. எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கிறா. நம்ம ஹீரோவும் பதிலுக்கு எல்லாம் மோசம் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி அனுப்புறான். அதை பார்த்துட்டு அவ சிரிக்கவும். இவன் ஏன் சிரிக்கிறான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம சீக்கிரட்டா பேசுறது நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவ எழுதி அனுப்பவும். ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ பதிலுக்கு அனுப்புறான். பதிலுக்கு அவளும் சிரிக்கிறா. இப்படியே இவங்க லெட்டர் எழுதியே விளையாண்டுட்டு இருக்காங்க. லைப்ரரியே க்ளோஸ் பண்ணிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவளை எங்கேயாச்சும் வெளியே கூப்பிடலாமா, பார்க்ல உட்காந்து படிக்க கூப்பிடுவா, இல்ல வேண்டாம் ரெஸ்டாரண்ட் இல்ல செலவாகும், இல்லைன்னா கேஃபே போலாமா, இல்ல அது அதை விடவோ காஸ்ட்லி, அது போக நான் கேஃபேக்கே போனதில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். நாகி நீ இப்ப ஃப்ரீயா இருந்தா என் கூட கொஞ்சம் வாரியா அப்படின்னு சொல்லி அவ பாக்ஸிங் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறா. நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம் நம்ம ஹீரோ கேட்கவும். நான் இப்பதான் கொஞ்சம் கிக் பாக்ஸிங் பிராக்டிஸ் கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே அப்படின்னு நம்ம ஹீரோ தப்பான இடத்துல பாக்குவோம். எங்கடா பாக்குற அப்படின்னு சொல்லுவோம். அது தெரியாம பாத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டைம் பார்த்தா மூஞ்சில பஞ்ச் பண்ணுவேன் சொல்லுவோம். மூஞ்சில பஞ்ச வாங்கிக்கிட்டா திரும்ப பாக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நல்ல ஸ்டடியா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எனக்கு ஈஸி தான், நான் பாத்துக்கிட்டேன், நீ உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளோ ஃபுல் ஸ்ட்ரென்த்ல கிக் பண்றா. அச்சோ சாரி நாகி, இந்த இரு மருந்து எடுத்துட்டு வந்துருந்தேன் அப்படின்னு போறா. ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை. இசகாவா எல்லா விஷயத்திலுமே ரொம்பவே கிரேட்டா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் இப்ப கிக் பண்றான். அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. பரவாயில்ல நாகி, நீ கூட சூப்பரா இருக்கியே அப்படின்னு சொல்றா. தனியா ஷாப்பிங் பண்ணி இருக்கா. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பாக்குறா. நாகி வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துமே கூட என்னால தானே நீ நிறைய ரைட் போல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுவோம். ஆக்சுவலி அதுல நான் தானே உன்னை கூப்பிட்டேன். சீக்கிரட்டா நம்ம 2 பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம் தான் இது எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஓ எஸ், இசகாவா என்ன லவ் பண்ற, அதுக்காக பத்தி நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ புஷ் படுத்திட்டு இருக்கான். திடீர்னு இவனுக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சாட்சி கேட்கவும். அவன் என்ன பண்ணா, எனக்கு என்ன வந்துச்சு, அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி எரிக்கா டென்ஷன்ல இருக்கா. ஸ்கூல் விட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வருவோம். நாகி வா நம்ம டேட்டிங் போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு நாகி, இதையே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு புது காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறா. அந்த ட்ரெஸ் ரொம்பவே காஸ்ட்லி, உண்மையிலேயே எனக்கு நல்லாவா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி எதுக்காக நம்ம திடீர்னு டேட்டிங் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சும்மா லைஃப்ல ஒரு மாற்றம் இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்றா. உங்க அம்மா அப்பா ஏதோ ஃபோர்ஸ் பண்ணாங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். மேபி இருக்கலாம், இல்ல நானா கூட இதை டிசைட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஆமனோக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டாக் நாகி அந்த ஸ்னேக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி எரிக்கா காமெடி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். அன்னைக்கு பாத்ரூம்ல பள்ளியை பார்த்தனா, அதுக்கப்புறம் எனக்கு ரெப்டைல்ஸ் பிடிச்சு போச்சு. ஹே நாகி இங்க பாரு, கிங் கோப்ரா, இது ஒன்னவே பாக்குது, இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு போல, எஸ்கியூஸ் மீ இதையோ கொஞ்சம் வெளியே எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்றா. அச்சோ போச்சு, நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக்ல நிக்கிறான். சோ இது உனக்கு பிடிக்கலன்னா அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. இவங்க 2 பேரும் ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடவும் எரிக்கா அவனோட ஃபாஸ்டா ஓடுறா. டேட்டிங் எப்போல இருந்து ட்ரைனிங்கா மாறிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். உனக்கு அனிமல்ஸ் தான் பிடிக்கல, அட்லீஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நினைச்சேன் அப்படின்னு கேட்கவும். எனக்கு ஏன் ஸ்போர்ட்ஸ் படிக்கணும், டேட்டிங்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பாக்ஸிங் நீ நல்லா என்ஜாய் பண்ண தானே செஞ்ச, இசகாவா கூட நீ இருந்ததையோ பார்த்தேன், அவளை எந்த இடத்துல நீ பார்த்துட்டு இருந்தங்கிறதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும். அது அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கவும். உன்னால கண்ட்ரோல்லயே இருக்க முடியாதா அப்படின்னு கேட்கறா. இசகாவா என் கிரஷ்ங்கிறதுனால நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். ஆனா என்கிட்ட நீ அந்த மாதிரி இருந்தது இல்லையே, என்ன பார்த்து நீ சிரிச்சது கூட இல்ல அப்படின்னு எரிக்கா சொல்லவும். ஆனா நீ அதை தானே ஆசைப்பட்டேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் உன்னோட ஃபியான்சி, நான் இங்க இருக்கும்போது நீ எதுக்காக இன்னொரு பொண்ணு கூட போற, என் கூட இருக்கிறது நீ என்ன என்ஜாய் பண்ணலையா அப்படின்னு கேட்கவும். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நான் இசகாவா கூட இருக்கிறத பார்த்து நீ பொறாமப்படுற மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்கவும். ஒருவேளை உனக்கு என் மேல லவ் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னடா லூசுத்தனமா பேசுற அப்படின்னு கேட்கவும். நான் லவ் பண்ற பொண்ணு வேற பையன் கூட இருந்தா எனக்கு ஜெலஸ் ஆகுதா செய்யும், நீயும் அதே மாதிரி தான் இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இப்போதைக்கு நான் ஒன்னும் உன்னை லவ் பண்ணல சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்போதைக்கா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப எரிக்கா அங்க இருந்து போயிருக்கா. ஹாய் எரிக்கா, டேட்டிங் எப்படி போச்சுன்னு சாட்சி பாக்குறா. அவ கோவமா போயிட்டு இருக்கா. என்னாச்சோ அப்படின்னு சொல்லி சாட்சி யோசிக்கிறா.
இப்போதைக்கு நான் சொன்னா அப்படின்னா ஒருவேளை ஃபியூச்சர்ல அவ என்ன லவ் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஆமா, ஆமனாவை பத்தி யோசிக்கும் போது என் ஹார்ட் பீட் ஏன் ரைஸ் ஆகுது? ஒருவேளை ஆமனாமலையும் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா? சச்சா கிடையாது. நான் இசகாவாவை மட்டும் தான் லவ் பண்றேன். ஆமா, இசகாவாவை நான் எதுக்காக லவ் பண்ணேன்? அவ இன்டெலிஜென்ட், பாப்புலர், ரொம்பவே கியூட். ஆனா இந்த காரணத்துக்காக தான் லவ் பண்ணனா? இதெல்லாம் இருந்தா லவ்வா? முதல்ல லவ்னா என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறான். எந்த ரிசல்ட்டுமே அதுல ஒழுங்கா கிடைக்கல. இன்டர்நெட்ல லவ் பத்தி தேடுறது வேஸ்ட் தான் போல அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ பஸ்ல ஏறி எங்கேயோ போறான். நம்ம ஹீரோவோட பழைய வீட்டுக்கே நம்ம ஹீரோ வரான். ஏய் வா நாகி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பாக்குறாங்க. அவங்க அப்பாவும் வெளியே வந்து வா மகனே பாத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்கவும் நான் ஒரு முக்கியமான பொருள் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள போறான். வீட்டுல வச்சிருக்கிற புக்ல வந்து ஸ்டடி பண்ணி லவ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி புக் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்கான். லவ் ஸ்பெஷல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட செல்ஃப்ல ஏதோ இருக்கு. இவங்களோட லவ் சீக்கிரத்தையும் ஏன் ரூம்ல இருக்கு. நான் இதை எடுத்தா அப்பா என்ன திட்டுவாரு, நான் எடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஆனாலுமே அந்த பாக்ஸ் எடுத்து பாக்குறான். உள்ள நிறைய லவ் லெட்டரா இருக்கு. அவங்க அப்பா அவங்க அம்மாக்கு எழுதின லவ் லெட்டர் இருக்கு. இதெல்லாம அம்மா என்ன வச்சிருக்காங்க நம்ம ஹீரோ எடுத்து பார்த்தா ஆனே தேனே பொன்மானே நான் தான் உன் காதல்னு இருக்கு. நீ தான் என் உலகம், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க அப்பா உள்ள வருவோம். அது வந்து செல்ஃப்ல இருந்து இது கீழே விழுந்துச்சு, நான் என்னன்னு பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க அம்மா கண்ணுல லவ் லெட்டர் இது. அம்மா இதை படிச்சுட்டு நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும் உங்க கவிதை எல்லாம் கேவலம் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவங்க அம்மா என்ன லவ் பண்ண இதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு. நான் ஸ்கூல் படிக்கிற டயத்துல அந்த ஏரியாலேயே அவங்க அம்மா தான் ரொம்பவும் அழகு. அவளை பார்த்த உடனே நான் லவ்ல விழுந்துட்டேன். உடனே நான் அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அவ என்ன ரிஜெக்ட் தான் பண்ணா. ஆனா சீக்கிரட்டா இந்த லெட்டர் எல்லாத்தையுமே அவ சேர்த்து வச்சிருந்திருக்கா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். அப்படின்னா நானும் லவ் பண்ணா இசகாவாக்கு இந்த மாதிரி லெட்டர் எல்லாம் கொடுக்கணுமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன நாகி உனக்கு எதுவோ பிரச்சனையா? லவ் பண்றதுல உனக்கு செகண்டரி தாட் எதுவோ இருக்கா? அப்படின்னா நீ லவ் பண்ற பர்சன் யாருங்கிறத உன் ஆள் மனசுல இருந்து யோசிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். கண்ண மூடி நான் சொல்றது செய். உன் ஆள் மனசுல நீ யாரை லவ் பண்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்ண மூடி நீ லவ் பண்ற பர்சன் உன் பேரை சொல்ற மாதிரி நீ யோசிச்சு பாரு அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்காரு. அமைதியா இருந்தா கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்தா எரிக்கா, சாச்சி, இசகாவா 3 பேருமே தெரியுறாங்க. ஏன் 3 பேருமே என் கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எரிக்கா தானே உன் கண்ணுக்கு தெரிஞ்சா, உன் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தான் உன்னோட ஃபியூச்சர் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு எரிக்காக்கு மெசேஜ் பண்றான். எரிக்கா வீட்டுல வந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் டென்ஷன்லயும் இருக்கா. நாகி ஒரு முட்டாள் அப்படின்னு பாக்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நானும் உன்னை லவ் பண்ணல இப்போதைக்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.